வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. டிவிகே சீரீஸ் அப்படின்னு தான் வீடியோஸ் போயிட்டுருக்கு. இந்த டிவிகே சீரீஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில சம்பவங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு படத்துடைய சீக்வன்ஸை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கும் நம்ம பேச போகிற விஷயங்களுக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் டிவிகே சார்ந்த எந்த விஷயம் பேசணுன்னாலும் நம்ம படத்துலேருந்து உதாரணம் கொடுக்கலாம். அப்படி தானே போயிட்டுருக்கு. ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள். அதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும். ஆக்சுவலி அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து மட்டமாக வந்து ஒரு கேம் ஆடி காசை ஆட்டையை போடுறதுக்காக அந்த வேலையை ஒரு திருட்டு வேலையை பார்க்குறவங்க, ஒரு டுபாகூர் வேலை பார்க்குறவங்க, அவங்க ஹீரோக்கிட்ட அதே வேலையை பண்ண போக அதுக்கப்புறமா தான் தெரியும் ஹீரோ பெரிய டுபாகூர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பயங்கரமாக ஆட்டையை போடுறவர். இவங்கள அவர் டீமில் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய டீமை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருப்பார். திருட்டு வேலைகள்லாம் வந்து சூப்பராக பண்ணுவாங்க, நிறைய ஆட்டையை போடுவாங்க, அதை வச்சு நிறைய காசு பார்ப்பாங்க. எல்லாம் பெரிய காசு சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டீமை வந்து அனுப்பி விட்டுருவார். ஃபஸ்ட்டு பொருட்களை ஆட்டையை போட்டு வைப்பாங்க. அந்த டீமெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் இடத்துக்கு போங்க, உங்களுக்கான ஷேர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவார். இப்போ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே ரெண்டு பேருக்குமே அந்த மேட்ச் பிடிக்காது, அதை பார்க்குறவங்க கிடையாது. அந்த ஹாலிவுட் படங்கள்லாம் வரும்ல, கொப்பரை தங்க மாதிரி ஒரு பாலை வச்சுட்டு ஓடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மேட்ச் அது. அந்த மேட்ச்சுக்கு வேணாங்க, அந்த மேட்ச் பார்க்க போவாங்க. ஸ்டேடியமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஐபிஎல் பார்க்குற மாதிரியான ஒரு பெரிய க்ரௌட் இருக்கும் ஸ்டேடியமில். சரி மேட்ச்சு தான் பிடிக்கல, சரி வந்துட்டோம், வேறு ஏதாவது நம்ம ஒரு கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போ ஒரு பெண் எழுந்துச்சி போவாங்க ஏதோ வாங்குறதுக்கு சம்திங். அந்த நடுவில் வழி இருக்கும்ல, ரெண்டு பக்கம் ஆட்கள் உட்காந்துருப்பாங்க, அங்கங்கே வழி இருக்கும்ல, அந்த வழியில் வந்து எழுந்து போகும்போது எத்தனை பேர் பார்க்குறாங்க அந்த பெண்ணை, திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு பெட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. இப்போ இதை வந்து பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் இருப்பான், அவனுக்கு கேம்பிளிங்னா ரொம்ப பிடிக்கும். அவன் பார்த்துட்டு நானும் ஆட்டத்துக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட் கட்டுவாங்க, இது மாதிரி சின்ன சிம்பிளாக பெட் கட்டுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஹீரோ தோற்றுக்கிட்டே இருப்பார். தோப்பார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய தொகையை தோற்றுருவார். ஒட்டு மொத்தமாக தொகை போச்சா அப்படிங்கிற அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கட்டாதரான்னு சொல்லுவா, பெட் கட்டாதரான்னு அவர் கேட்க மாட்டார். ஹீரோயின் வந்து பதறுவாங்க, அதில் கண்ணெலாம் கலங்கிடும். டே எல்லாரும் நம்பி போயிருக்காங்க, உன்னை நம்பி, அவங்க காசுரா இது, அவங்களுக்கு கொடுக்கணுமேடா காசை, எங்கேருந்துடா கொடுப்பேன், மொத்தமாக இங்கே விட்டேன்னான்வாங்க. ஆனால் இவர் கேட்க மாட்டார். இவரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணுவார், எப்படியாவது விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடி தோற்றுருவார் மொத்தமாக. கிட்டத்தட்ட தோத்துட்டு இப்போ வந்து டபுள் பண்ணலாம், பெரிய அமௌண்ட்டை தோத்துட்டு மொத்தமாக டபுள் வச்சுக்கலாம் அப்படின்னும் போது அவரே வந்து பாவம் பார்த்து, இதுக்கு மேலாம் நீ ஜெயிக்க மாட்டேப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்லர் வந்து கிளம்ப போகும்போது இப்போ வந்து ஹீரோ ஒன்று சொல்லுவார், சரி இந்த முறை ஒரு பெட்டு, ஆனால் அதுக்கு வந்து அந்த பெட்டில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகிறது ஹீரோயின் தான், நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைனாக்குலரை கொடுத்து, இப்போ அங்கே பிளேயர்ஸ் இருப்பாங்கள்ல, ரெண்டு டீம் விளையாடிட்டு இருக்குல்ல மேட்ச்சு, அந்த ரெண்டு டீம் ப்ளஸ் வந்து அங்கே சைடில் நிற்பாங்க சப்ஸ்டியூட்டாக அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நிற்பாங்கள்ல அதே யூனிஃபார்மில். ஸோ இப்போ இதில் வந்து நீ யாரை வேணால் சூஸ் பண்ணு, இந்தா யாரை வேணால் பிக் பண்ணு, அதை வந்து யாரை நீ பிக் பண்ணுற அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறது வந்து நான் கிடையாது ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறார். ஹீரோயின் வந்து பதறுவாங்க, என்னது அவன் பைனாகுலரில் வச்சு யாரோ ஒருத்தரை பார்ப்பாங்க, கண்டுபிடிப்பானா இது இவ்வளோ பெரிய கூட்டத்து நடுவில், இதை வந்து நான் எப்படா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குழம்புவாங்க. அவங்க வந்து முடியாது அப்படின்வாங்க, அப்செட் ஆவாங்க, டே முடியாதுடா, அது இவ்வளோ பெரிய பணம், அது அப்படி போய்டும், நான் மாட்டேன்னுவாங்க. இல்லை உன்னால் முடியும், நீ பண்ணோம் அப்படின்னோடனே சரி ஓகே இதுவும் நல்லா இருக்கு விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்லர் வந்துடுவா. அப்படி இப்போ பைனாகுலர் எடுத்துகிட்டு அப்படியே பார்ப்பார், ஃபுல்லாக பார்த்துட்டே வரும்போது பிளேயர்ஸில் பாப்பா அப்படி அதில் ஒருத்தரை வந்து பிக் பண்ணுருவார். பிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து யாரை வந்து அவர் பிக் பண்ணார், அந்த கூட்டத்தில் யாரை வந்து சூஸ் பண்ண, அப்படி அந்த ஆளை வந்து சரியாக இவங்க வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் சாத்தியமா? ஒரு பெரும் கூட்டத்து நடுவில் ஒருத்தனை வந்து கண்டுபிடிச்சிட்டான், ஒருத்தனை மார்க் பண்ணி வச்சுருக்கான் மனசில். இப்போ அது யாருன்னு ஹீரோயின் கண்டுபிடிக்கணும், எப்படி முடியும்? அவங்க வந்து முடியாது அப்படின்வாங்க. ஆனால் ஹீரோ வந்து இல்லை உன்னால் முடியும், நீ பாரு பண்ணு அப்படின்னா இவங்க பைனாக்குலர் எடுத்து பார்ப்பாங்க, க்ரௌட்லாம் கூட பார்ப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு என்னால் முடியாது அப்படின்வாங்க. இல்லை உன்னால் முடியும், நீ பாரு அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க. பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஷாக் ஆகிடுவாங்க. என்னடான்னா இவங்க டீமில் ஆல்ரெடி ஒருத்தர் வேலை செஞ்சுருப்பான், ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. அவன் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த நடுவில் கிரவுண்டில் நின்றுட்டு இருப்பான், சப்ஸ்டியூட் மாதிரி அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு டீமில்.
இப்போ அவனை பார்த்தோன்னே தான் இவங்களுக்கு பெல் அடிக்கும். ஓ! அப்போ ஏதோ இதுக்கு பின்னாடி கேம் இருக்கு போல இருக்கு. அதான் அந்த கான்ஃபிடென்ட்ல தான் நம்மகிட்ட வந்து சூஸ் பண்ண சொல்லி குடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து கரெக்ட்டா அந்த நபர சொன்னதும், ஃப்ரெண்ட சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இவன் ஷாக் ஆயிடுவான். அந்த கேம்ப்ளர். ஏன்னா அவன் சூஸ் பண்ணதும் அவங்க ஃப்ரெண்ட தான் சூஸ் பண்ணி வச்சிருப்பான். இப்போ ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. இவங்க டீம் ஆளே வச்சிருக்கிறான். ஏதோ கேம் ப்ளே பண்றான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். பட் வில்லன் அந்த வில்லன் மாரி வர அந்த ஒரு கேம்ப்ளர் வந்து அவன் எப்படி வந்து சூஸ் பண்ண முடியும்? இவர் ஃப்ரெண்ட அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. சூஸ் பண்ணியிருக்க மாட்டான். சூஸ் பண்ண வச்சிருப்பாங்க இவங்க. ஹீரோ அந்த விளையாட்டை பண்ணியிருப்பாரு. எப்படின்னா, அவன் காலையிலிருந்து அந்த கேம்ப்ளர் எங்கெல்லாம் போறானோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பிளேயருக்கு ஒரு நம்பர் குடுத்துருப்பாங்கல்ல. அந்த நம்பரை வந்து சப்கான்ஷியஸாக இவன் மைண்டில் லோட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இவர் போய் தங்குற ஒரு ரூமு, அந்த ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதுவாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் நடந்து போனால் அங்கே அதே நம்பர் வேற ஒரு இடத்துல இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. அந்த மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஏற்ற மியூசிக்காக இருக்கும் அவர் போகிற இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டில் ஒரு கால் கேர்ளை கூப்பிடுவார். அந்த கால் கேர்ள் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டு வேற போட்டிருப்பாங்க ஷோல்டரில் அந்த நம்பரை. அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி மேட்ச்சுக்கு கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வழியிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃப்ளக்ஸ் இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இந்த நண்பர் இருக்கார்ல, அவருடைய ஃபோட்டோ போட்டு அந்த நம்பர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸாக தொடர்ந்து இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து கரெக்டாக அந்த பர்சன் அவ்வளோ பெரிய கூட்டத்து நடுவில் சூஸ் பண்ணுவா அப்படி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ப்ளேவாக இருக்கும். அதாவது சூஸ் பண்ணதனவோ அவர் தான், ஆனால் சூஸ் பண்ண வச்சது இவங்க. அது ஹீரோவுடைய பிளானாக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல. சில சீக்வன்ஸ் சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை அப்படியே தலைகீழ போட்டு திருப்பின மாதிரி இருக்கும் மண்டையில் அடிச்சு. அந்த மாதிரி சிறப்பான சீன் அது. அந்த படம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ இதை ஏன் சொல்கிறோன்னா, இப்போ அடுத்தடுத்து நம்ம பேச போகிறோம்ல, அதில் தெரியும். இங்கேயும் இன்ஸ்டாகிராமில் என்னென்ன மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோக்களில். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே முடிச்சிட்டாங்க. அதான் ஆதவ் அமைச்சர் சார் சொன்னார்ல, அவர் வந்து இங்கே ஸ்கெட்சு வந்து குளத்தூரில் போட்டோம், உதயநிதிக்கு போட்டிருக்கணும் ஆக்சுவலாக சேப்பாக்கமில் போட்டுருவோம் அடுத்துனார்ல. அவர் சேப்பாக்கம்லாம் குறி வைக்கலைங்க, நேராக இங்கே நார்த்துக்கு போயிட்டார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸாக பரவுது. இப்போ நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுவாங்கள்ல, மைக் எடுத்துகிட்டு போய் நீட்டி பப்ளிக் ஒப்பீனியன் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வர ஆரம்பிக்குது இப்போ இன்ஸ்டாவில் ரீல்ஸாக. அதில் அங்கே போய் கேட்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டமாக இருந்தாங்கன்னா அந்த கூட்டத்தில் போய் கேட்குறாங்க, யார் அடுத்த பிரைம் மினிஸ்டராக வரணும் அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் தளபதி, விஜய் தளபதி, விஜய் தளபதின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படியே ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம். அங்கே போயிட்டு ஒருத்தர் கேட்குறாரு, அவங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் தளபதி, விஜய் தளபதி, விஜய் தளபதி. ஒரு பக்கம் மோடி ஃபோட்டோ, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஃபோட்டோ, இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபோட்டோ, சிஎம் ஃபோட்டோ, 2 பேர் ஃபோட்டோ காட்டினா ஹேண்ட்ஸம் யார் அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, ஹேண்ட்ஸம் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக் வேறு அவருக்கு. இதில் யாரை சூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் நிறைய பேர் விஜய் தளபதி, விஜய் தளபதி. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நார்த்தில் தான் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாடுலாம் வேறு. எனக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரை என்ன நிறைய பேர் கேட்பாங்க, என்னப்பா வந்துருவாரா வந்துருவாரா அப்படின்லாம் கேட்கும்போது நான் சொல்கிறது, ஏங்க மற்ற ஸ்டேட்லாம் வேறு, அதெல்லாம் நார்த்தில் நடக்கலாம், இது வந்து தமிழ்நாடுங்க, இங்கே வாய்ப்பே கிடையாது. சவுத்தில் கூட பார்த்திங்கன்னா இங்கே ஆந்திராவில் கூட நடந்திருக்கு, ஆனால் தமிழ்நாடுலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழ போட்டு திருப்பிச்சு இல்லை மொத்தமாக. அது பயங்கரமான ஷாக் தான் அது. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வீடியோக்குள்ளே நிறைய பார்த்துட்டு வரோம், இனியும் பார்க்க போகிறோன்னு வச்சிங்களேன். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதை எடுத்து இங்கே இருக்கிற டிவிகேஎன்ஸ் அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. டேய் நீங்கள்லாம் என்ன சொன்னீங்க, சிஎம்மா, பிஎம்ஏ ஆக போகிறாரா. ஆல்ரெடி அந்த ஜோஷியரை வச்சு ஜோஷியர் இன்டர்வியூ வந்து தனியாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நாளைக்கு பேசலாம். அதில் அவர் வேற சொல்லியிருக்காருல, பிஎம் ஆவாரா அப்படின்னா, பிஎம்மா அதுக்கும் மேலே ஆவார், அதுக்கும் மேலே அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெரேட்டிவ் வந்து இப்போ செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுல்ல. இதே போல் தானே ரீல்ஸ்லாம் இங்கே முன்னாடி வந்திருக்கு. இந்த பண விஷயத்துலேருந்து எவ்வளோ பார்த்துருக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காமெடி, நம்ம ஆல்ரெடி அந்த தென்றல் குமார் அவரை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த செப்பல்லாம் எல்லாம் நடந்து வராரு அப்படின்லாம் இவங்க நியூஸ்லாம் போட்டாங்கல்ல. பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு எக்ஸ்போஸ் ஆயாச்சு.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் அந்த ரோட்டு கடையில் இந்த தள்ளு வண்டியில் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே டிஃபன் சாப்பிட்ருக்க அப்படி அதையே எடுத்து ப்ரொமோஷன். ஏம்பா இன்னுமா சுற்றிட்டு இருக்க, இன்னுமா சுற்றிட்டு இருக்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஒரு படத்தில், விஜய் சார் படத்தில் மதுரைன்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு போலீஸ்கார வேஷம் போட்டு ஒருத்தர் பாரில் சுற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வடிவேல் வந்து பிடிச்சிட்டு, சுடாதப்பா, வேணாப்பா, வேணாம் சார், வேணாம் சார்ன்ட்டு இருப்பா அப்படி. ஒரு கட்டத்தில் விடும்போது, ஏனையா விட்டு விட்டீர்கள் அப்படின்னு போது அவருக்கு புரியும், டேய் நீ ட்ராமா ஆர்டிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சரி, எங்கடா விட்ட, இனிமே தான்டா விட போறேன்னு சொல்லிட்டு பலாரும் ஒன்று விடுவார்ல. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாச்சு. மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் இன்னும் அவர் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு சார் அவர். இது எப்படின்னா, இன்னொருத்தர் கம்பெனி பற்றி எரியும் போது ரீல்ஸ் போட்டு போனார்ல, கத்திப்பட பேக்ரவுண்டு தீ மியூசிக் போட்டு. இன்னொரு ரீல் வருது, அது ஈசிஆர் சரவணன் அவர் தான் நினைக்கிறேன். அவர் இன்னொன்று வருது, ஒரு சின்ன பையன் இறந்துருக்கிறான், கொல்லி போகிறதுக்கு அப்பா அந்த சடங்கெல்லாம் செய்யணும்ல, அவர் அப்பான்னு நினைக்கிறேன். அவர் போகிறாரு முன்னாடி, ஆம்புலன்ஸ் வண்டி, ஐ மீன் ஆம்புலன்ஸ் கிடையாது, இறுதி ஊர்வலத்துக்கு போகும்ல அந்த வண்டி, அமரர் ஊர்த்தி, அங்கே போய் மாலை போடுறது, இதெல்லாம் வேறு ரீல்ஸாக போட்டுருக்காங்க. ஏன் ரீல்ஸுக்குன்னு ஒரு அளவு இல்லையா, எங்கே போடணும் அப்படின்னு? எம்எல்ஏ இதில் இன்னொருத்தங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தல, கவுண்டம்பாளையம் டாக்டர் கனிமொழி. என்னங்க டாக்டர்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, அது வந்து எனக்கு வந்து டாக்டர்னு ஆஸ்ட்ராலஜி, அதில் நான் படிச்சிருக்கேன், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன்றாங்க, அது ஒரு போகஸ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ப்ரெஸ் கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப கூலாக, அது வந்து என்ன டாக்டர்னு சொல்லி, அது வந்து டாக்டரேட், அது டாக்டரேட் முடிச்சிருக்குன்னா டாக்டர் மெடிசன் கிடையாது, நான் டாக்டரேட்டுன்றாங்க. சரி, அந்த டாக்டரேட்டாவது அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் நீங்கள் தீசிஸ் பண்ணி வாங்கினீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது, ஆஸ்ட்ராலஜின்றாங்க. அந்த யூனிவர்சிட்டியோட அட்ரஸும் தெரிலன்றாங்க, அது டுபாகோர்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போடுறாங்க. இவங்க கூலாக சொல்கிறாங்க, என்ன அப்படி கூப்பிட்டு புனைப்பெயர் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. என்ன புனைப்பெயர் ஆயிடுச்சு ஏங்க? இந்த கொஞ்ச நாள் முன்னாடி நீயா நானால ஒரு ஷோ நடத்தியிருப்பாங்க, வித்தியாசமான பெயர்கள்லாம் இருக்கும்போது அதில் நிம்மதி, பரலோகம், இந்த மாதிரி பேர்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முதலமைச்சர்னு கூட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ முதலமைச்சர்னு பேர் வச்சுக்கிட்டாங்கன்னா ஒருத்தர், அது வந்து இது புனை பேர், சும்மா காமெடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே முதலமைச்சர் அப்படின்றது யாருன்னு நமக்கு தெரியும், அதுவும் எல்லாரும் அவ்வளோ பேர், பெரும் கூட்டம் கிடையாது, அதில் யார் வராங்க, ஒரு சிலர் தானே வராங்க மாறி மாறி, அதனால தெரியும், அது பிரச்சனை இல்லை. பட் டாக்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனை வந்து நீங்கள் எப்படி புனைப்பெயர்னு சொல்வீங்க? அதுவும் நீங்கள் வந்து ஆஸ்ட்ராலஜி வாங்கினீங்களா? இப்போ அவங்க ஆஃபீஸ்லாம் அவங்க இன்ட்ரோ பண்ணுறாங்க வீடியோவில், பாருங்கள், இதை தான் வந்து இங்கே தான் நான் வந்து வரவங்கள மீட் பண்ணுவேன், இங்கே தான் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸை உட்கார வைப்பேன் அப்படின்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் நான் வாங்கின டிகிரின்றாங்க. ஒரு 10-12 ஃப்ரேம் இருக்குது, கேமரா அந்த பக்கம் திரும்புது, சரி க்ளோஸ்அப்பில் காட்ட போதா அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே டக்குன்னு திரும்பாத கேமரா என்னவாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா அடி போன கேமரா டக்குன்னு திரும்பிடுது கீழே. ஏன் அவ்வளோ பயமாக காட்ட வேண்டியதானே க்ளோஸ்அப்பில் எடுத்து? இப்போ சமீபத்தில் சர்ச்சையில் சிக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க எம்எல்ஏ தான், அமைச்சர் கூட இல்லை, எம்எல்ஏ, பெரிய எம்எல்ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். எம்எல்ஏ பெரிய சோஃபாவில் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க சில அதிகாரிகளை சந்திக்கிறாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேரில், நார்மல் சேரில் வந்து உட்காந்துருக்குறாங்க சுற்றி. இந்த மாதிரி ஒரு சம்பவம் டிஎம்கே ஆட்சியில் நடக்கும்போது பிளாஸ்டிக் சேர் போட்டாங்க, தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு பேசினவங்கலாம் இப்போ இதை எப்படி பார்ப்பாங்க? இது என்ன, இது இப்படி தான் வந்து அணுகிறதா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க ரெய்டெல்லாம் வேற விட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. இதில் ரெய்டுக்கு என்னன்னா, இந்த டிகிரி சம்மந்தமாக இவங்க ஆஃபீஸுக்கு ரெய்டு விட்டா இவங்க சிக்குவாங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற ஒருத்தர், அவங்க போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ரெய்டு விட்டுறதெல்லாம் வந்து செம காமெடியாக இருக்குல்ல. இங்கே சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே இந்த பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. அதாவது நம்ம சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவே இருந்தாலும், சீரியஸான விஷயமா இருந்தாலும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு மைண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி வெளில போயிட்டு அதை ஒரு காட்சியாக, சினிமா காட்சியாக பார்க்க ஆரம்பிச்சிடும், ஒரு கதைக்கான ஒரு காட்சியாக பார்க்கும். அந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும், ரைட்டிங்கில், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி பார்க்கும்போது இதை ஒரு சினிமா காட்சியை பார்த்தா அப்படி தான் இருக்குல்ல. இங்கே வந்து எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிற ஒருத்தர், அவர்கிட்ட அதிகாரம் வந்து அவர் போயிட்டு மற்றவங்கள போயிட்டு நீ வேலையை ஒழுங்காக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வெல்லாம் பண்ணி பெரிய பவர் அவருக்கு கிடச்சி அப்படி போயிட்டு இருக்கிறவர், திடீர்னு பார்த்தா அவர்கிட்ட இருந்து பவர் பறிக்கப்பட்டு மொத்தமாக தூக்கின்னு போய் உள்ளாக்கு வர வச்சா. நான் ஒரு கதையாக சொல்கிறேன், நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது, அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வரும்ல. இது நிறைய படங்களில் இப்படி தான் போகும்னு வச்சிங்களேன். பவரை கொடுப்பாங்க, பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க,
அப்படியே ஒரு திரைப்படம் மாதிரி வருது இல்லை? இவங்க வந்து இப்படி டீல் பண்ணுறாங்க. இப்போ கேட்டால் எம்எல்ஏ ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு இருக்கான், அதனால இவங்க ஆஃபீஸ்லேயே அதை பண்ணுறாங்களாம், மீட்டிங்லாம் வச்சுருக்கிறாங்களாம். அப்போவும் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல, அவங்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஆஃபீஸ். என்ன சொல்லி ஏமாத்துனீங்கன்னு தானே சொல்ல முடியும். ஏன்னா வந்து கருப்பை வெள்ளையாக மாற்றலாம், கேன்சரை குணப்படுத்தலாம் ஜோஷியத்தின் மூலயமான்னு சொல்கிறீங்கன்னா என்ன சொல்கிறது இவங்களெல்லாம்? இவங்கெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ டாக்டர் எழிலன் 1000 லைட்டில் நின்று தோத்தார்ல, டிஎம்கே கேண்டிடேட்டு டாக்டர் எழிலன், அவர் நிஜ டாக்டர். அவர் பார்த்தீங்கன்னா நீ என்னால் கொஞ்சம் பல வருஷங்கள் முன்னாடி பேசும்போது இதே தான் ஜோஷியம் வெர்சஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து ஜோஷியம் எதை வச்சு குறிக்கிறீங்க, ஜாதகம் இதெல்லாம் எதை வச்சு குறிக்கிறீங்க, அந்த நேரம் பிறந்த நேரம் வச்சு தானே. ஒரு நாளைக்கு எத்தனை பிரசவம் பார்ப்போம் தெரியுமா நாங்கள் அப்படின்லாம் அவர் சொல்லுவார். இந்த பிரசவம் பார்க்குற இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், எங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்து 2 பேரையும் காப்பாற்றி சேஃபான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நடுவில் போயிட்டு ஒரு பிரேக் எடுத்து ஹேண்ட் வாஷ் பண்ணி காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக வந்து டேட்டும் டைமையும் எழுதுவோம். அந்த டைமை வச்சு நீங்கள் ஜாதகம் எழுதுறீங்களா? அந்த டைம் தான் நாங்கள் எழுதுகிற அந்த டைம் தான் இதை வந்து வாழ்க்கையே தீர்மானிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு. ஸோ அங்கேருந்து ஜோஷக்காரர்கள் தான் உட்காண்ட்ருப்பாங்க ஆப்போசிட்டில். ஸோ இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? அவங்க ஒன்றுமே பதில் சொல்ல முடியும், அமைதியாக உட்காண்ட்ருப்பாங்க. ஆனால் அவரே தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் நிஜ டாக்டரை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிற புனைப்பெயர்னு சொல்கிறவங்களாம் இப்போ எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க. செமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு பெண் வந்து அழுது பயங்கரமாக பேசி வீடியோ, ஒரு 4 நிமிஷம் இருக்குது வீடியோ. அவங்க வந்து ஒரு வீடியோ போடுறாங்க, அழுகுறாங்க, அழுது பேசுகிற மாதிரி. என்ன கேட்டால் அந்த பர்ஃபார்மன்ஸு சரியில்லைம்மா, 1 மோர் போகலாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸு. அழுக வராமல் ஒரு மாதிரி அவங்க சரி என்னதாம்மா கண்டென்ட்னு சொல்லி ரொம்ப பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தோம் அந்த கண்டென்ட்டை. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எங்கே போவோம், ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் போவோம், இல்லை சைபர் கிரைம் போவோம் அப்படின்றாங்க. சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் நம்ம சைபர் கிரைம் கிட்ட போக முடியும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேறு சில கம்ப்ளைண்ட்களை எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் என்ன பிரச்சனைக்காக எந்த ஊரில் எந்த ஸ்டேஷனுக்கு போனாங்க, இல்லை என்ன பிரச்சனைக்காக சைபர் கிரைமை அணுகுனாங்க, அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை. பொதுவாக சொல்கிறாங்க, ஒரு பிரச்சனைனா ஒன்று இங்கே போவோம், இல்லை அங்கே போவோம். ஆனால் அங்கே போனால் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க, அவங்க வேறு கம்ப்ளைண்ட் எழுதுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதிட்டு சம்மந்தப்பட்டவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்க சொல்லுவாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இப்படி தான் இருந்தது, இதுக்காகவா நான் துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், அவமானப்பட்டேன், வேதனைப்பட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன சம்பவம்னு சொல்லவே இல்லை கடைசி வரையும். என்ன பிரச்சனை, எந்த ஏரியா என்னன்னு சொன்னால் தானே இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு இப்படி நடந்துருக்குங்க, இது வந்து இப்போ மாறி இருக்குங்க நம்ம சொல்ல முடியும். எதுவுமே சொல்லாமல் சரி என்னதாம்மா சொல்ல வர, எங்கே தாம்மா போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும். டுவர்ட்ஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் எண்டில் ஒன்று பண்ணாங்க பாருங்க, இப்படி கையை கூப்பிட்டு, அண்ணா தேங்க்ஸ்ண்ணா விஜயண்ணா, மொத்தமாக மாற்றிட்டீங்கண்ணா அப்படின்னா பாருங்க. அங்கே தான் நமக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, என்ன பிரச்சனை, நீ யார், எந்த ஊரில், என்ன பிரச்சனைக்காக எங்கே போய் என்ன ஸ்டேஷனில் போன, யாரை பார்த்த, யார் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு எதுவுமே சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மாற்றிட்டுனா தேங்க்ஸ்ண்ணா விஜயண்ணா அப்படின்னா என்னமா மாற்றினாரு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி தானே சொன்னா தானே இது மாறிடுச்சா மாறலையான்னு நம்ம செக் பண்ண முடியும். கடைசி வரையும் சொல்லவே இல்லைன்னா நீங்கள் என்னத்தை செக் பண்ணுவீங்க? ஆனால் தெளிவாக இருக்க ஒரு விஷயத்தில் என்ன பிரச்சனை எந்த இடம்னு சொன்னால் இவன் ஃபேக்ட் செக் பண்ணி எடுத்து போட்டுருவாங்க. சொன்னாதானடா போடுவீங்க, நான் சொல்ல மாட்டேன்டா, அடித்து கேட்டால் கூட சொல்ல மாட்டேன்டா, அழுது வீடியோ போடுவேன் ஆனால் சொல்லவே மாட்டேன்டா என்ன பிரச்சனைன்னு. ஆனால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுரா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னன்னு சொல்கிறது? இது அடுத்த வீடியோ இல்லை, அதே தான் இல்லை, விஜய் சார் எங்களுக்கு 2500 ரூபா பணம் வேணாம், 6 சிலிண்டர் வேணாம், பஸ்ஸு ஃப்ரீ வேணாம், காசு எதுவுமே வேணாம், நீங்கள் நிம்மதியாக இருந்தால் அது போதும் சார் அப்படின்னாங்கல்ல. இது அதோடைய அடுத்த வருஷனாக இருக்குல்ல, இது எடுத்து அப்படியே செட் பண்ணிடுது. எல்லாம் மாறிச்சுமா சொல்லணும்ல, ஆனால் சொல்ல மாட்டாங்க. இதில் நடுவில் ஒரு ஃபன்னியாக ஒரு விஷயம்னா, நிறைய பேர் திரைத்துறையை சார்ந்தவர்கள்லாம் போய் சந்திக்கிறாங்க விஜய் சாரை. கண்டிப்பாக சந்திப்பாங்கள்ல. கமல் சார் போய் மீட் பண்ணது அதெல்லாம் பார்க்குவேன். ஃபோட்டோகிராஃப் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்ததெல்லாம். அவர் சில கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ வெங்கட் பிரபு சார் வந்து போய் பார்க்குறாரு. அவர் வந்து ஆக்சுவலி அந்த கோட் படத்தில் இவருடைய காருக்கு வந்து TN07 CM 2026 அப்படின்லாம் நம்பர் கொடுத்துருந்தாரு. இன்டெரக்டாக குறியீடாக வந்து சிஎம் ஆகிடுவார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இப்போ சிஎம் ஆகிட்டார்.
ஸோ அந்த நம்பர் பிளேட்டே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு விஜய் சாருக்கு. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நான் இதை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு பாரிஸ் ஆலன் தான் ஞாபகம் வந்தா அப்படி. ஏன்னா பாரிஸ் ஆலன் தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கிற ஒரு போஸ்டரில் இருக்கிற ஒரு சிம்பிள், ஒரு ஒரு ரியாக்ஷனு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இல்லை ட்ரைலரில் வர்ற படத்தில் வர்ற விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள், இது குறியீடு, இலுமினாட்டி சதி, கார்ப்பரேட் சதி அப்படிலாம் சொல்லிட்டுருப்பா அப்படி. அப்படி நிறைய சொல்லியிருப்பா. எல்லாமே காமெடியாக இருக்கும். நம்மளும் இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி. ஆனால் இந்த படத்தை பற்றி என்ன சொன்னாருன்னு தெரில எனக்கு. ஆனால் கிட்டத்தட்ட அது நடந்திருக்குல்ல. இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, விசில் போடு நண்பா நண்பி விசில் போடு அப்படின்னு பாட்டெலாம் கூட இருக்குல்ல அதில். அது வந்து மதன் கார்கி எழுதுனது. அது அவர் முன்னாடியே சொல்லியிருப்பார், ஷாம்பெயின் கேம்பெயின் அப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி நாங்கள் எழுதணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. இப்போ அது வந்து சீமான் சாருக்காக எழுதப்பட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க எடுத்த இவங்க என்டிகே எடுத்து அதை வந்து அப்போ கொண்டாடிட்டு இருந்தாங்கன்றது அது வேற கதைன்னு வச்சுங்களேன். இப்போ விசில் சின்னம் வந்து எப்படி கொடுத்தாங்கன்றது ஒரு ஆச்சரியம் தான். அது பாருங்கள், அது ஆல்ரெடி விசில் போடு அப்படின்னு சொல்லி பாட்டு, அப்புறம் விசில் சின்னம் கிடைக்குது, அங்கே நம்பர் பிளேட்டு, அதே போல் சிஎம் ஆகுறாரு, இவர் எடுத்துகிட்டு போய் கிஃப்ட் பண்ணுறாரு. பாரிசாலன் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கான்னு தெரில, போட்டிருந்தா அதை பற்றி பேசுவோம் அப்புறமா. ஸோ இது ஒரு ஃபன் மொமெண்ட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்து இப்போ இந்த இவிஎம்ல வந்து குளறுபடி நடந்திருக்கிறதா நிறைய பேசுகிறாங்க. ஆனால் அது உறுதியான தகவல்களாக எடுத்து அதை ஸ்டாப் பண்ணும். ஐயநாதன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் தொடர்ந்து அதை பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு சாலிட் எவிடன்ஸாக சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும். முன்னாடியே பொன்ராஜ் சார் அவரும் பேசியிருந்தார். அவர் இன்ஃபேக்ட் டெமோலாம் கூட காட்டியிருந்தாங்க அவங்க அந்த ப்ரோக்ராமிங்கில். இப்போ நம்ம வந்து கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார் மாதிரி நம்ம வந்து அப்படியெல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல, சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. இன்ஜினியரிங் படிச்சுட்டு அஃபிடவிட்டில் மென்ஷன் பண்ணாமல் இருக்கார்ல, அந்த மாதிரி இல்லை. நான் இன்ஜினியரிங் தான் படித்தோம். 2005 to 2009 பாஸ்ட் அவுட். நான் ஃபஸ்ட் கிளாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ நமக்கு இருக்கிற அறிவில் சிற்றறிவில் நம்ம பார்க்கும்போது, அதில் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணலனாலும் நமக்கு இருக்கிற அறிவில் பார்க்கும்போது சாத்தியமானா சாத்தியம்தான். அது நெட்வொர்க்கில் அது கனெக்டடாக இருந்தால் தானே அதெல்லாம் பண்ண முடியும். அப்படின்னா அது இல்லாமையும் என்ன அப்டேட்லாம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல, அந்த வருஷம் நம்ம பார்க்கணும்ல. அதனால தான் அவர் சொல்கிறார், பொன்ராசர் இதெல்லாம் முடியும், ஹேட்சிங் முடியும், ஸ்வாப்பிங் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்கலாம். ஒரு நம்பிக்கை தானே ரொம்ப முக்கியம். அது என்ன நீங்கள் ஜெயிக்கும் போது மட்டும் சொல்கிறதில்ல, உங்களுக்கு ஃபேவர் வரும்போது மற்ற டைமில் மட்டும் சொல்கிறீங்கன்னு இது சொல்ல தான் செய்வாங்க. இந்த விமர்சனம் வரதானே செய்யும். ஒரு நம்பிக்கை இல்லைன்னா எடுத்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த பேலட் பேப்பர்லாம் கூட அந்த யாருக்கு ஓட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த சீட்டையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டீம் வேறு வந்து தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியன் குரூப்பு, ஆல்ரெடி நம்ம பாரிசாலில் சொன்னோமா, இப்போ அந்த குரூப் வேறு வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சீட்டிங் நடக்குது இவிஎம்மில் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது சாத்தியமானா சாத்தியம் அப்படின்னு தான் தோணுது, சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஈவன் சுஜாதா சார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரங்கராஜன். சுஜாதா சார் வந்து டைலாக் ரைட்டராக அந்த பேரில் எழுதுவார். ரங்கராஜன் அவர் பெல்லில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார், இன்ஜினியரிங், அவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த டீம் இவிஎம் கண்டுபிடிச்ச டீம் இருக்குல்ல, அதில் வந்து கோர் டீமில் அவரும் முக்கியமான லீட் பண்ணுற இடத்துல தான் அவர் இருந்தார். இப்போ சுஜாதா சார் இறந்துட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி. அவர் இருந்திருந்தால் அவர் கூட அதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருக்க கூடும். பட் தெரில, சுஜாதா சார் தெரியாதவங்களுக்கு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்தியன்லேருந்து சங்கர் சார் படம் எடுத்திங்கன்னா இந்தியன் 2 எந்திரன் 1 வரையும் அவர் தான் டைலாக்கு. எந்திரன் 1க்கும் எந்திரன் 2க்குமே வித்தியாசம் தெரியும்ல, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது என்ன இது வேறு மாதிரி எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அவருண்டா அது வேறு மாதிரி தான் இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை. அவர் போனதுக்கப்புறம் சங்கர் சாருடைய படங்களே வேறு மாதிரி தெரியுது இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது நல்ல குவாலிட்டியில் இருக்கும், ரைட்டிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அவருக்கு. ஸோ அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் கருத்து கூட வந்து வேணான்னு சொல்கிற இடத்துக்கும் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று பேசியிருக்க கூடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி எல்லாரும் பேசும்போது நம்பிக்கை தானே முக்கியம், அதை எடுத்துடலாம். ஜெர்மன்லாம் வந்து நிறைய பேர் கோட் பண்ணுறாங்க, ஜெர்மனியில் வந்து அதை எடுத்துட்டாங்க, இப்போ ஏன் வந்து இங்கே மட்டும் ஏன் வச்சிட்ருக்காங்க அப்படின்னு. அதுவும் எடுக்கப்படணும் தான். இன்னும் அது வந்து ஸ்ட்ராங்கான தகவல்களோட வரணும். அது வந்து சில பேர், அது எல்லாரும் சேர்ந்து, இது வந்து ஒரு கட்சி எடுக்கிறது இல்லை, இது எல்லா கட்சிகளும் சேர்ந்தும் எல்லா மக்களும் சேர்ந்துமே எடுக்கணும். எல்லாமே வந்து பழைய மாதிரி பேலட் பேப்பருக்கே போகலாம், இந்த ஓட்டு குத்தவும் இல்லை அதுக்கே போகலாம், இந்த மெஷின் வேணாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மெஷின் பழுதாகிறது அப்படிங்கிறது எல்லா டைமும் மெஷின் வந்து கரெக்டாக இருக்க முடியாது.
கம்ப்யூட்டரே அப்படி சொல்லுவோம் சாதாரணமாக இடியட் பாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு மெஷினை இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு பஸ்ஸில் இந்த மப்சல் அது என்ன ஊருன்னு தெரியல, டக்குன்னு அந்த ஊர் பேர் ஞாபகம் வரல, நியூஸ்லாம் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பஸ்ஸில் அந்த எந்த ஊர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேர் போடல எல்இடியில், அந்த அந்த விஷயத்த மாற்றிருக்காங்க. ஹேக்டு அப்படின்னு போட்டு இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி சங்கம் அங்கே ஒரு சங்கம் இருக்குது பொழுது இந்த சம்திங் ஏதோ பேர் போட்டு இந்த பயிலுங்கடா அப்படின்லாம் சொல்லிட்டு ஓட விட்டுருக்குறாங்க. பஸ்ஸில் பார்க்கும்போது ஹேக்குடு இந்த பயிலுங்கடாலாம் வந்தால் இப்போ போகிற பயணிகள்லாம் என்னன்னு பார்க்குறது அது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சிப்பில் தானே ரன் ஆகுறது. ஸோ அங்கே மாற்ற முடியும்னா அப்போ இங்கேயும் பண்ணலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. அது லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவா இருக்குது ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெஷினில் போய் செக் பண்ண முடியாது. ஸோ நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் போது அது இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப குறைந்த அளவில் தான் பேசுகிறாங்க. அந்த ஏன்னா ஒரு இடத்துல இவர் சொல்கிறதும் ஒன்று தான், இன்னொருத்தர் வந்து பத்திரிகையாளர் அது வேறு மாதிரி பார்க்குறாரு. ஒரே விஷயம் தான். நீங்கள் பாருங்களேன், ஸ்ரீரங்கம்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியில் வந்து ஒரு பூத்தில் 14 பேர் பூத் ஏஜெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க டிஎம்கேக்கு. ஆனால் அந்த பூத்தில் அவங்களுக்கு விழுந்த ஓட்டே பார்த்தீங்கன்னா 5 தான் அப்படின்றாங்க. மிச்சம் 9 ஓட்டு எங்கே? அதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க டிஎம்கே ஆட்களாகவே இருந்தாலும் ஓட்டை மாற்றி போட்டாங்க, பேர புள்ள சொல்லிச்சுன்னு ஏதோ ஒன்று மாற்றி போட்டாங்க அப்படின்னாலும் பூத் ஏஜெண்ட்டாக வேலை செய்கிறாங்கல்ல அவங்க கூட ஓட்டை மாற்றி போடுவாங்க. 9 ஓட்டுங்க எப்படிங்க மாறி இருக்கும்? பூத் ஏஜெண்ட்டாக காசு வாங்கிட்டு எந்த கட்சிக்காக வேலை செய்கிறோமோ அந்த கட்சிக்கு அவங்க ஓட்டு போடாமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷனில் இந்த மாதிரி காமெடியெலாம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு போன எலெக்ஷனில் ஒருத்தர் வந்து கேண்டிடேட்னு நினைக்கிறேன், அவரே கூட சொல்லிட்டு இருந்தார், சரி ஏன் ஓட்டே காணும் சார், எனக்கு மற்றவங்க போடுறது அதெல்லாம் விட இல்லை, அவர் குடும்பத்தில் இருக்கிற ஓட்டு விழாது கூட வேற, ஆனால் அவர் ஓட்டாவது குறைஞ்சபட்சம் விழுந்துருக்கணும்ல அவருக்கு, ஏன் ஓட்டே காணும் அப்படின்லாம் தேடிட்டு இருந்தார், கிணத்த காணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் அங்கங்கே வந்து வருது. இப்போ கூட ஒரு ஓட்டு பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய கருப்பனில் அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது நடந்துகிட்ருக்கு. அந்த ஜெயிச்ச எம்எல்ஏ இங்கே வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஓட்டு கூட போடக்கூடாது அப்படின்லாம் கூட கோர்ட் ஆர்டர் இருந்ததில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சின்னதாக. இது எல்லாரும் பேசணும். இப்போதைக்கு தான் நிப்பாட்டவங்களாம் தெரில, எனக்கு தெரிஞ்ச அடுத்த எலெக்ஷன்லேயும் இவிஎம் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பேசுகிறவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக அதை பேசணும், ஸ்ட்ராங்காக எக்ஸ்போஸ் பண்ணணும், ஆதாரங்களோடு கொடுக்கணும். அதுக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தால் தான் இது மாறும். அது வந்து பண்ண முடியும், பண்ணாங்க பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா அதை மாற்றலாம். மெஷின் வந்து கரெக்டாக தான் சொல்லும் அப்படின்லாம் சொல்கிற முடியுது. மெஷின் ஜஸ்ட் அ மெஷின், அவ்வளோதான். அது வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆகலாம், மேல் ஃபங்க்ஷன் பண்ணப்படலாம் வெளியிலிருந்து, இல்லை அதுவே கூட மேல் ஃபங்க்ஷன் ஆகலாம். அது ரொம்ப சாதாரண விஷயம். அதனால் வந்து மெஷின் பொய் சொல்லாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, இந்த வதந்திகளில் சும்மா ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒட்டுவாங்கல்ல வழக்கம் போல், அந்த மாதிரி நிறைய ஓட்டுறாங்க. அதில் வாட்ஸ்அப்பில் வந்து பிறப்பு இறப்பு சான்றிதழெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக அப்படின்லாம் போட்டிருக்காங்க. வழக்கம் போல் சொல்கிற மாதிரி இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாகன்னு எப்பா அதெல்லாம் வந்தாச்சுப்பா, அது 25லே வந்துருச்சுப்பான்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இவங்க இருக்கிற வரை ஏற்கனவே வந்த பழைய அதுக்கு முன்னாடி ஆட்சிகள் மேலெல்லாம் விமர்சனம் என்ன இருக்குன்னா, அவங்க பண்ண இதில் வந்து ஸ்கீமில் வந்து இவங்க ஸ்டிக்கராக ஒட்டாங்கன்னு தான் இருக்கும். ஆனால் இவங்க ஒட்டுற ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணாங்கன்றதை தாண்டி இது முதல் முறைன்றாங்களா, அதுதான் நமக்கு பகையிருந்து. டே நீங்கள் ஸ்டிக்கரை கூட ஒட்டிட்டு போங்கடா, விட்டுருண்டா, ஆனால் முதல் முறைன்னு சொல்லாதீங்கடா, டே எல்லாம் பழசுரா. திடீர்னு நேத்தான் கோமாலேருந்து எழுந்த மாதிரி இந்த ஜெயம் ரவி ஒரு படத்துலேருந்து எழுந்துட்டு சொல்லுவார்ல, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கடா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் இன்னொன்று பெரிய விஷயமா, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது இப்போ 20 ரூபா ஆகி அது நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அது பெரிய நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிக்கிற மாதிரியான ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். இல்லை, பஞ்சாயத்து இங்கே தான் இருக்குது. ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணார்ல சாரு, அது பல பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சு இல்லை, அது அந்த ரீச் இருக்குன்னா இப்போ அதே அளவுக்கு தப்பு நடக்கிறதும் எக்ஸ்போஸ் ஆகும்ல. அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்லாம் உருட்ட முடியாது. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா அப்போ போன ஆட்சியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அங்கே மட்டும் ஊழல், உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா யார்கிட்ட விட்றீங்க ரீலு அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ ரீல்ஸில் இவங்களுக்கு செக்கும் இருக்குது, எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இதில் இன்னொன்று சொல்லணுன்னா, இந்த ஆதவ் சார் ஸ்கெட்ச் எல்லாம் வந்து நீங்கள் வந்து உதய் சாருக்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிறதே இங்கே வந்து காமெடியாக தான் பார்க்குறோம். இதில் ரொம்ப அதிகாரம் ஆணவம் அதில் வந்து பார்த்திங்கன்னா
அடுத்து இப்போ பிஎம் ஆக போகிறான்னு சொல்லிட்டுல விஜய் தளபதி அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அங்கேருந்து ரீல்ஸ்லாம் வருது இல்லை, இதை பார்த்து அவங்க காண்டாகி மேலே இருக்கிற ஜீக்கள் ஒருவேளை அங்கே காண்டானாங்கன்னா இப்போ இங்கே நடந்த மாதிரி அங்கே சொல்ல முடியுமா அவரால்? அமித்ஷாஜி நாங்கள் போட்டது ஸ்கெட்சி மோடிஜிக்கு தான் போட்டோம், உங்களுக்கு போட்டிருக்கணும், அடுத்து போட்டுடலான்னு சொல்ல முடியுமாங்க? உஷாராயிடுவாங்கல்ல. நீங்கள் ஜனநாயகன் படம் டைரக்டர் இருக்கார்ல வினோத் சார், அவருடைய சதுரங்க வேட்டை முதல் படம் செமையாக இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நட்டி வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ஒரு கடைக்காரரை வந்து ஏமாத்துவார்ல, அந்த மண்ணுளி பாம்பை வச்சுட்டு ஏமாற்றும் போது டபுள் டக்கர் அப்படின்லாம் சொல்லி அவங்க பையன் வந்து கண்டுபிடிச்சிருவான், சொல்லுவான் இது ஒரு புழு பாயுது, இதுக்கு பாம்பு காதெல்லாம் கேட்காது, என்ன இந்த மொழி தெரியும் அந்த மொழி தெரியும் உருட்டிகிட்டு இருக்கிற அப்படின்லாம் அந்த பையன் எக்ஸ்போஸ் பண்ண உடனே இவர் எஸ்கேப் ஆகிடுவாங்க அங்கேருந்து ஏமாற்றிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பேர் வச்சுக்கலாம், பாம்புன்னெலாம் சொல்லக்கூடாது, அதுக்கு பொதுவான பேர் வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே வந்து விஜய் அப்படின்வாங்கல்ல. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு குரூப்பை மாட்டி விடுறதுக்கு அனுப்புவார். அங்கே அனுப்பும்போது அந்த குரூப் அதே அண்ணாச்சிக்கிட்ட போயிட்டு மறுபடியும் அதே கதையை சொல்லி வேற ஒரு பேர் ஏதாவது வச்சுக்கலாமான்னு போது அந்த அண்ணாச்சி சொல்லுவார் எம்ஜிஆர்னு வச்சுக்கலாமான்னு போது எம்ஜிஆர் வேணாம் ரஜினி வச்சுக்கலாம் அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்கள. அதே போல் நட்டியை வந்து ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது எப்போ அப்படின்னா இதே போல் டீல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டே போய் ஒரு டீல் பேசுவார், இந்த மாதிரி டபுள் டக்கர் வந்திருக்கு, இது வந்து பெரிய அமௌண்ட்டு அப்படின்லாம் சொல்லும்போது இதுக்கு ஏதாவது ஒரு பொதுவான பேர் வச்சுக்கலாமான்னு போது அவர் முழிப்பார், இல்லை அவர் வேறு ஏதாவது சொல்லுவாருன்னு இவர் பார்ப்பார் நட்டி. ஆனால் அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கஸ்டமர் மாதிரி உட்காந்துருக்காள் பார்த்தீங்கன்னா அஜித்னு வச்சுக்கலாமா அப்படின்றதும் நட்டி உஷாராயிடும். அப்படி ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் சொல்கிறேன்னா ஒரே ஆப்ரேஷன் தான், சில இடத்துல ஏமாற்றலாம், இன்னொரு இடத்துல அவங்க உஷாராயிடுவாங்கல்ல. இப்போ இவர் வந்து அங்கே போயிட்டு விஜய் தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதின்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ஜிக்கு எதிராக வந்து இங்கே ரீல்ஸ் போட்டு வந்தாங்கன்னா இப்போ அவர் சொல்லுவார்ல, டேய் எங்ககிட்டே ரீலா, நாங்களே இந்த ரீல்லாம் போட்டு தானே வந்தோம், உங்களுக்கு சீனியர்ரா நாங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சொல்லுவாங்கல்ல, அங்கே போய் அந்த ரீல்லாம் ஓட்டினா படம் மாதிரியே நடக்கும்ல, பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் சிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கூடாகிறவங்கலாம் இந்த மாதிரிலாம் ஏற்றி விட்டு அதனால் அவங்க கடுப்பாகி ஏற்கனவே காங்கிரஸ் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்ததுனால அங்கே ஆளுநரை வச்சு என்ன பண்ணாங்க, எவ்வளோ தூரம் இழுத்தாங்கன்னு பார்த்தோம். தம்பி போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு வா கரெக்ட் பண்ணிட்டு வா கரெக்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு 3 முறை அனுப்பி விட்டு 4வது முறையாக ஆதரவு கொடுத்தவங்க கூட போயிட்டு தானே அங்கே வந்து ஓகே வாங்க முடிஞ்சு. அந்த ஆதரவு கட்சிகள்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. திமுக கூட அந்த ஆதரவு கட்சிகள் ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு ஆளை கூடவே அனுப்புனாங்க 4வது முறையாக விஜய் சார் கூட, இனி திருப்பி அமைச்சிடக்கூடாது ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்ல, அங்கே மேலே இருக்கலாம் அந்த ஜீக்கள் அவங்க கேம் அவங்ககிட்டே போய் ஆண்டிங்கன்னா காண்டாயிடுவாங்கல்ல. பார்த்துங்க சார், விஜய் சார் பெருசாக அவங்கள கோத்தோட பார்க்குறாங்க, பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.